நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்க? காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. சொல்ல முடியல அவர்னால. சொல்ல முடியல. சிரிச்ச சிரிப்புன்றது இன்னைக்கு பயங்கரமான இல்ல, அது அவரு அந்த என்னடா டக்குனு நம்மள லாக் பண்ணிட்டாங்கன்றத ஹேண்டில் பண்ண முடியாம ஏதோ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி அது இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. மாஞ்சோலை படுகொலை பத்தி, மாஞ்சோலை படுகொலை திருநெல்வேலி மாவட்டம், அந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்பா அவர்கள், அப்போ அப்பா அவர்கள் சொல்றாரு இதற்கு காரணமே கருணாநிதி தான் பேசினாரு. இப்ப அவரை கூப்பிட்டு வச்சு இந்த கேள்வி கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவாரு? நீங்க தானே சார் சொன்னீங்க அன்னைக்கு காரணம் கருணாநிதி, நீங்க அந்த கருணாநிதி கட்சி நீங்க சபாநாயகரா இருக்கிறீங்க, அந்த கருணாநிதி மேல ஒரு கண்டனம் தெரிவிங்க. டிஎம்கே எப்போ ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இது வந்து அதிக புழக்கத்தில் இருக்கு. உண்மைதான், வடக்குன்ற வார்த்தை அதுதான். இன்னைக்கு வடக்கர்கள் வடக்க வந்து இங்கே நம்ம தொழிலப்புறம் எடுத்துட்டான் வச்சுட்டான் போயிட்டான் அப்படின்னு இன்னைக்கு அவன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மெட்ரோ ரயிலில் வேலை பார்க்க நம்மளால யாரும் ரெடி கிடையாது. திமுக அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் தமிழர்கள் பீகாரிகளை எப்படி நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு ஒரு ஹிந்தியில பேசுறாரு. இங்க அழகா நீட்டா அதை மாத்தி தமிழர்கள் பீகாரிகள் எப்படி நடத்துறாங்கன்னு பீகார்ல போய் சொல்லிட்டு இருக்காரு மோடின்ட்டாங்க. இதே இங்க தமிழர்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா சொல்ல முடியுமா சார்? அவங்கெல்லாம் பாஜக கேட்கறதா உனக்கு தாவேக்கா என்டிகே எத்தனை கேள்வி கேட்கறாங்க. ஏய், பாஜக உள்ள வரக்கூடாது நீங்க தானே உள்ள கொண்டு வந்தீங்க. எப்படி நான் இங்கிலீஷ்ல பதில் கொடுக்க போறேன் பாருன்னு அவர் ஏதோ ஒரு மாஸ் பண்ணி வச்சார். அவர் கொடுக்குற ஆன்சர் பூரா வருது, ஆனா அவரு வர மாட்டாரு. ஃபேக்கா இவங்க ஏஐல போட்டது 4 வருது வீடியோ. என்னடா ஒரிஜினல் விஜயகாந்த் அப்படின்னு பார்த்தா வரல. ஆக எவ்வளவு பெரிய கோலைன்னு ஒரு பேர் வாங்கிட்டார். இவர் எதுவும் பண்ண மாட்டாரு, மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டாரு. மக்கள் மேல தைரியமா வந்து நின்று பேச தயங்குறாரு. சார், கரூர்ல செத்துட்டாங்க சார், கரூர்ல செத்துட்டாங்க. நான் சொல்றேன், ஒரு சத்யம் ராமசாமி, நான் சொல்றேன் அது காரணமே விஜய் தான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு பிரபலமான காட்சி, தொலைக்காட்சி, அதாவது ஊடகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைம்ஸ் நவ், நேஷனல் மீடியா. அதுல டிபேட்ல திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அட்வொகேட் சரவணன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி எக்ஸ் வலைதளம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இன்னும் பல இடங்கள்ல அப்படியே வேற லெவல்ல இருக்கு. அதை பேஸ் பண்ணி இன்னும் அது அடுத்தடுத்த மீம்ஸ்ன்றது பண்றாங்க. என்ன நடந்தது, உங்களுடைய பார்வை என்ன? இல்லை சார், அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி அவர் ஒரு நிலை தடுமாறிட்டார், அதான் உண்மை. அது என்னன்னா, இது இட் இஸ் பிகம் நேஷனல் ட்ரோல். இப்போ எப்படின்னா டிஎம்கே இப்போதான் கட்சி யாரு என்ன ஏதுன்னு ஒரு சில பேர் படிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஏன்னா டிஎம்கே இஸ் அ ரீஜனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி. அதை தவிர அவங்களுக்கு வேற ஏதாவது பர்சே இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ ஒரு நேஷனல் லெவலில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் இருந்திருக்கா அப்படின்னா, அதாவது அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க, கூட்டணியில் பங்கெடுத்திருக்கிறாங்களே ஒழிய, பட் ஆனால் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களால ஒரு இந்திய தெளிவு ஒரு மாற்றம் இருக்கு. ஒரு ஏஎம்ஏஎம் மாதிரி இது பண்ண நிறைய கட்சிகள் இருக்கு, ஸ்டேட் பார்ட்டிஸ். இப்போ என்டிகே இருந்ததுன்னா, அதாவது சாரி தெலுங்குதேசம் டிடிபி இருந்ததுன்னா அது வேற மாதிரி. இப்படி அவங்களாம் வந்து நேஷனல் லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இப்போ ஜெயலலிதா அவர்களே வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க 1998 இருக்கட்டும். அதுபோல ஒரு ப்ராப்பர் நேஷனல் ஒரு பொலிட்டிக்ஸ்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்காத ஒரு கட்சி டிஎம்கே. சீட்டு வந்து 40 அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு கவனிக்க தகுந்த கட்சி. ஆட்டோமேட்டிக்கா அது தமிழ்நாட்டில் இப்போ உங்களுடைய விக்டரி அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட் நம்பர்ஸ் அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதுனால அவங்க லிஸ்ட்ல வந்துடுறாங்களே வெளியே. பட் ஆனால் அவங்களால ஒரு இந்தியா முழுக்க வியக்கத்தக்க ஒரு மாற்றம், ஒரு இந்தியர்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆனா நடக்கல. மாறாக இந்தியா தேசியம்ன்ற கருத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க, தேசியம் குறிப்பாக அந்த நார்த் இந்தியன்ஸ் அண்ட் அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம். அது வந்து டிஎம்கே தான். அப்படி அந்த டிஎம்கேவினுடைய தாக்கத்தினால தமிழர்களே அப்படின்ற மாதிரியான ஒரு ஊடுருவல், ஒரு எண்ணம் வந்து இந்தியா முழுக்க பிரதிபலிக்க காரணமே டிஎம்கே தான். அப்படிப்பட்ட டிஎம்கே இன்னைக்கு இந்தியா முழுக்க ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்கு. அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா ஒரு ரைட் காசுக்காக தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவன் கேட்கிற கேள்வி அதுதான். அங்க உட்கார்ந்துருக்க ஒரு பிஜேபியினுடைய ஒரு ரொம்ப சாதாரண ஒரு இங்கிலீஷ் வந்து பேசிக் தெரிஞ்சவங்க கூட புரிஞ்சிடும். ஆமா ஆமா, ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் மட்டுமே தெரியும்னா கூட புரிஞ்சுன்னு வைங்களேன். 1967 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா காங்கிரஸ் ஆட்சி தான் வந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஏறக்குறைய அனைத்து மாநிலங்களும் இருந்தது. குறிப்பாக அந்த பொள்ளாச்சி கலவரம் நடக்கும் பொழுது யாரு இருந்தா? காங்கிரஸ் இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு அந்த காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க இங்கு உள்ள ஊடகவியலாளர்கள், உங்களை போட்ட ஜேர்னலிஸ்ட்ல. அது என்னன்னா பேஸ்ட் ஆன் அந்த படம் எதை பத்தினது, அவ்வளவுதான் முடிஞ்சது. லாங்குவேஜ் இந்தி இம்போசிஷன் பத்தினு ஒரு பதில் சொல்றாரு. ரெண்டாவது அந்த காட்சி யார் காரணம், காட்சி நடக்கும் பொழுது யார் இருந்தா யார் அரசு, காங்கிரஸ் கூட கூட்டணி
போட்டு வச்சிருக்கீங்க, அது சொல்ல முடியல அவர்னால. சொல்ல முடியல. அவர் சிரிச்ச சிரிப்புன்றது இன்னைக்கு பயங்கரமான இல்ல, அது அவரு அந்த என்னடா டக்குனு நம்மள லாக் பண்ணிட்டாங்கன்றத ஹேண்டில் பண்ண முடியாம ஏதோ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி அது இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே அர்னாப் கோஸ்வாமி அவர்கள்ட்ட ஒரு இன்டர்வியூல பாதியிலேயே அவர் எழுந்து வர்றாரு. பேஸ் பண்ணி அவர் 2 டிபேட் கெஸ்ட் இருக்காங்க, மற்ற கெஸ்ட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு 1-to-1 அவரும் சரவணன் மட்டும் வர்றாங்க. பட் அது நல்லா ப்ரிப்பேர் ஆகி தெரிஞ்சு நம்மளை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா உடனே அங்கிருந்த ஒரு மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு கிளம்புறாரு. நீங்க போகக்கூடாது, நீங்க ஸ்போக்ஸ் பர்சன், நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஆனர்ல பேசுறாரு. என்னன்னா, டிஎம்கே மிஸ்டர் ஸ்டாலின் பாருங்க உங்க ஸ்போக்ஸ் பர்சன் இதுக்கு ஆன்சர் சொல்லாம எழுந்துச்சு போறாரு என்று சொல்லி அவரு ரெப்ரசன்ட் பண்றாரு. ஓவராலாவே சார் டிஎம்கே பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கேனுடைய பேச்சாளர்கள் யூஸ்வலாவே டிஎம்கே ஆதரவாளர்கள் இருக்கும் பொழுதோ, தொண்டர்கள் இருக்கும் பொழுதோ, திமுக இல்ல திராவிட சித்தாந்தவாதிகள் இருக்கும் பொழுதோ அங்க மட்டும்தான் அவங்க கர்ஜிக்கிறதுலாம். இல்லையா அவங்க காசு கொடுக்குற மீடியால உட்காந்து அந்த மீடியாவோட அந்த ஜேர்னலிஸ்ட் ஆங்கர் முதற்கொண்டு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுற இடத்துல அவங்க கர்ஜிப்பாங்க. அது இல்லாம இஃப் யூ புட் தெம் இன் a ஸ்பாட் அப்படின்னா செத்தாங்க, அவ்வளவுதான். அவங்களால அதுக்கப்புறம் வாயவே திறக்க முடியாம. இப்போ டிவிகேல ஒரு பர்சன் நம்ம செந்தில் சார் இருக்காரு, ஜேர்னலிஸ்ட் செந்தில். அவர் ஜேர்னலிஸ்ட், நீங்க டிஎம்கே வேற லெவல்ல அப்படி ஒவ்வொரு வார்த்தை. அப்ப செந்தில் பாலாஜி நீங்க எங்க வைக்கிறீங்க, செங்கோட்டையனை பத்தி பேசணும், அப்ப செந்தில் பாலாஜி எங்க வைக்கிறீங்க, இருங்க நான் வரேன், நான் பேசிட்டு முடியல அவர்னால முடியாது, அவ்வளவுதான் சார். இப்ப டிஎம்கேனா சார் பாஸ்ட் அவனோட ஹிஸ்டரி அப்படிதான், ரொம்ப மோசமான ஹிஸ்டரி. எத்தனை கேள்விகளாலும் கேட்கலாம், கேள்விகளுக்கு கேட்டா கேள்விகளுக்கு பதில். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்மளே பேசியிருக்கோம் நினைக்கிறேன். அப்பாவு அவர்கள் இருக்காரு இல்லையா, இன்னைக்கு சபாநாயகராக இருக்கிறார். இந்த அப்பாவு அவர்கள் தான் அப்ப நடந்த நீங்க மாஞ்சோலை படுகொலை பத்தி, மாஞ்சோலை படுகொலை திருநெல்வேலி மாவட்டம், அந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்பாவு அவர்கள். அப்போ அப்பாவு அவர்கள் சொல்றாரு இதற்கு காரணமே கருணாநிதி தான் பேசினாரு. இப்ப அவரை கூப்பிட்டு வச்சு இந்த கேள்வி கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவாரு, நீங்க தானே சார் சொன்னீங்க அன்னைக்கு காரணம் கருணாநிதி, நீங்க அந்த கருணாநிதி கட்சியில் நீங்க சபாநாயகராக இருக்கிறீங்க, அந்த கருணாநிதி மேல ஒரு கண்டனம் தெரிவிங்க, அந்த கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் மேல ஒரு கண்டனம் தெரிவிங்கன்னா என்ன சொல்லுவாரு. இப்படி அவங்க பாஸ்டே ரொம்ப ஒஸ்டான பாஸ்ட். தமிழ்நாட்டுக்கு அவங்களுடைய நன்மைகளோட தீமைகள் ஜாஸ்தி, அதனால கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதோட பிரசன்ட் அதோட கொடூரமா இருக்கு அப்படின்றதுனால அவங்க எங்க போனாலும் சிக்கதான் செய்வாங்க. அதாவது அவங்க ஒரு சின்ன ஒரு பபுள், அந்த பபுள்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களை யாரும் இது பண்ண, அந்த பபுள் பர்ஸ்ட் ஆயிடுச்சா முடிஞ்சது அவங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டுல திமுக பேசக்கூடிய பேச்சு இது தமிழ்நாடு தாண்டுனா இவங்களால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்தியா அப்படின்ற முழுமைக்கான நாட்டுல தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் நீங்க. இங்க வைக்கிற கொள்கையும் இங்க வைக்கிற கருத்துக்களும் அப்படியே மற்ற மாநிலங்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற உள்ளபடியே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய கருத்து இப்ப எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்றது. ஏன்னா இவங்க இங்க சொல்ற கருத்தை இதே வேற மாநிலங்களுக்கு அது எதிரா இருக்கு, அவரை தாக்குற மாதிரியோ அவரை குறைந்து சொல்ற மாதிரியோ அவருக்கு எதிரான கருத்துக்களோ இருக்கு அப்படிங்கிறது தெளிவா உண்மை நியாயம் சார். அதுல அதாவது மக்களே காயப்படுத்துது. நீங்க அந்த கட்சிகள் அப்படின்னா அந்த சித்தாந்தங்களை விடுங்க, கட்சிகளே காயப்படுத்துது. வடக்கான்றாங்க, இங்க தமிழக வடக்கான்றாங்க. நீங்க நல்லா நீ யோசிங்க, 2017 இருந்து 20 வரைக்கும் இந்த வார்த்தை அவ்வளவு பெருசா பேசப்படுதா, அவ்வளவு தூரம் இது புழக்கத்துல இருந்தானே இல்ல. டிஎம்கே எப்ப ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இது அதிக புழக்கத்துல இருக்கு. உண்மைதான், வடக்குன்ற வார்த்தை அதுதான். இன்னைக்கு வடக்கர்கள் வடக்க இங்க நம்ம தொழில பூரா எடுத்துட்டான் வச்சுட்டான் போயிட்டான் அப்படின்னு. இன்னைக்கு அவன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மெட்ரோ ரயில்ல வேலை பார்க்க நம்மளால யாரும் ரெடி கிடையாது. நீங்க அவன் தான் இருந்து அவ்வளவு தூரம் வேலையை பார்த்து கொடுத்துட்டு போறான். நம்ம சரி ரெண்டாவது அவன் சம்பளம் வாங்குறான், வேலை பார்க்கறான், அதெல்லாம் ரெண்டாவது. அவன் நமக்கு எவ்வளவு, அதாவது நமக்கான வேலைகள்ல எவ்வளவு தூரம் ஊடுருவி நமக்கான கட்டுமானங்கள், நமக்கான இம்பார்ட்டன்டான ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போறான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் சார். இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, இன்னைக்கு லேபர் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்களே இவனுக்கு அசால்ட்டா வடக்கன்ற நாளைக்கு அவன் பூரா வரல அப்படின்னு வைங்களேன். நாளைக்கு அவன் ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை, நான் இந்த இல்லைன்னா இங்க இருந்து அங்க போறாங்கல்ல, புலம்பெயர்ந்து போறாங்கல்ல, அவங்கள நம்மள டீல் பண்ற மாதிரி நம்ம டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணா என்ன நம்ம டீப்பாவே போவாங்க. என்னன்னா திமுக நடிக்குது அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப கனிமொழி மேடம் இருக்காங்க, அவங்க பண்டிட்டு ஹிந்தியில பண்டிட்டு பார்லிமெண்ட்ல போயிட்டு எல்லார்ட்டையும் ஹிந்தியில பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க, தமிழ்ல பேசுறாங்க, 3 லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுது. மும்மொழி கொள்கை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. அவங்க குடும்பத்துல இருந்து பண்டிட்டே வர்றாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க படிச்சு நீங்க டெல்லிக்கு அனுப்புறீங்களா, அதுபோல மற்றவர்கள் ஏன் படிக்க கூடாது, அதற்கான வாய்ப்பு நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, காசு கொடுத்து அதிக செலவு செஞ்சு அந்த படிக்கிற நீங்க ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்ற உங்களுக்கு அந்த அந்த வழிவகைகள் இருக்கு, நீங்க பண்ணிக்கிறீங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த வழிவகைகள் இல்ல. அதுதானே சொல்றோம். இப்ப நம்ம உங்க எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது, அதே நேரம் நீங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல எல்லாத்துக்கும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க.
அவ்வளவு சூப்பரா பேசுறாரு. அப்ப நீங்க எல்லாரும் ஹிந்தி தெரியும் போது மத்தவங்க தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? உங்களோட முன்னேற்றத்துக்கு மேல அவங்க முன்னேற்றம் போயிருன்ற ஒரு பயம் தானே, ஒரு அச்சம் தானே. கேள்வி வருது, இந்த கேள்விதான் வருது. ஹிந்தியில யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா இவங்க உடனே இப்படி சொல்லிட்டாங்க பாருங்க, பட்ஜெட் நேத்து கூட நடந்தது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. இல்லையே அவங்க அப்படி சொல்லல, இதுதான் சொல்லிருக்காங்கன்ற அந்த இடையில கூட நடந்த விஷயம். பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இங்க டிஎம்கே அப்படின்னு அவளை தெளிவா சொல்றாரு. பீகார்ல பரப்புரையில திமுக அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் தமிழர்கள் பீகாரிகளை எப்படி நடத்துதுன்னு பாருங்க அப்படின்னு ஒரு ஹிந்தியில பேசுறாரு. இங்க அழகா நீட்டா அதை மாத்தி தமிழர்கள் பீகாரிகள் எப்படி நடத்துறாங்கன்னு பீகார்ல போய் சொல்லிட்டு இருக்காரு மோடின்ட்டாங்க. இதே இங்க தமிழர்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா சொல்ல முடியுமா? அதான் டிஎம்கே காரங்க அழகா தமிழர்களுக்கு ஹிந்தி தெரியாம ஆக்கி, இந்திக்காரன் நமக்கு என்னென்னலாம் நல்லது பண்றானோ அது போல நம்மளை அடைய விடாம, ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க அங்க பிஎம்ஏஒய்னு அர்பன் அண்ட் ரூரல் 2 திட்டமா, அதாவது பிஎம் ஆவாஸ் யோஜனான்றதுல அர்பன் அண்ட் ரூரல்ல இலவச வீடு வழங்கும் திட்டம் அது அறிவிச்சு கிட்டத்தட்ட 2014 இருந்து அப்புறம் 2021 இருந்து போயிட்டு இருக்கு. இங்க அதை ஃபுல்லாமே ஸ்டாலினும் கலைஞர் ஸ்டிக்கர் விட்டு இவங்க கொடுக்கறதா ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அவரு போய் எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஆக அங்க இருந்து நமக்கு வர்ற திட்டங்கள், அவங்க நமக்காக எடுக்கிற முடிவுகள், அவங்க என்ன பேசுறாங்க என்ன ஏதுன்னு அவங்க மொழி தெரிஞ்சாதானே. அந்த மொழியோட திருவிழா பண்ணிட்டேன்னா எல்லாம் நான் சொல்றதுன்னு நீ கேட்ப. இவ்வளவுதான் சின்ன ஸ்ட்ராட்டஜி. இந்த அனைத்து குடும்பங்களுக்கும் குடிநீர் இணைப்பு இது ஒரு திட்டம் வந்துட்டு இருக்கு. இதுல குடிநீர் இணைப்பே கொடுக்காம நீ காசை வாங்கன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க முதலமைச்சர் சொல்றாரு. இந்த ஜல்ஜீவன் திட்டத்துல இவ்வளவு கோடி எங்களுக்கு கொடுக்கல, மிகச்சிறப்பாக செலவிடக்கூடிய திட்டம் சொல்லி முதலமைச்சர் அதை நிறுத்தினது ஏன்? விளக்க கேட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்களே, அது வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் சார். 216 ஸ்கூல்ஸ் 216 ஸ்கூல்ஸ், அதாவது கம்ப்ளீட்டா ஹாஸ்டலோட தங்கி படிக்கிற சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஸ்கூலு. அந்த ஸ்கூல் 216 ஸ்கூல் தமிழ்நாட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, இப்ப வேண்டாம் ஸ்கூல் வேண்டாம், கொடுக்க முடியாது, தமிழ்நாடு அதுக்கு அலோவ் பண்ணாது, சரி ஓகே அலோவ் பண்ணல விட்டுருக்க, அந்த காசை கொடுங்க. எப்படி நீ உனக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு 216 ஸ்கூலுக்கு கையெழுத்து போட்டு அதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குறேன்னு நான் சொன்னா, அது ஸ்கூல் வேண்டாம காசு வேணுமா? அதை போற இடம் ஃபுல்லா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்களுக்கு இவ்வளவு பணம் வரட்டி இருக்கு, கொடுக்க மாட்டேன், மத்திய அரசு எங்களை ஏமாத்து, மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது. என்னையா அதாவது அறிவு இருக்கா? யோசிப்பீங்களா? எதுக்கு அவங்க அந்த காசு தரேன்னா அந்த நவோதயா பள்ளிக்கு எவ்வளவு ஒதுக்கிறாங்களோ அதுவும் கேட்பாங்க. அதான் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் காசு மட்டும் வந்துடுறோம், ஆனா இவங்க திட்டத்தை எதையுமே நான் உள்ள கொண்டு வர மாட்டேன்னா எப்படி? நீங்க சொன்னா கரெக்டா இந்த மாதிரி ஜல்ஜீவன் திட்டம் கிடையாது, ரைட்டு, அது வேண்டாம்னு ஆக்கிட்டீங்க. கிராமம் தோறும் எல்லா வீட்லயும் நெல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எல்லா சப்கா நெல் அப்படின்னு சொல்லி நீட்டா ஜல்ஜீவன்ல அது கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 6.5 கோடி மக்கள் இந்தியா முழுக்க, 6.5 கோடி குடும்பங்கள் இந்தியா முழுக்க அது மூலமா பயன்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல அது கூடாதுன்னு நினைச்சு, ஆனா அந்த காசு வரல. காசு எப்ப கொடுப்பீங்க? மத்திய அரசு எங்களுக்கு காசு பேட்டி பார்த்த உடனே சத்யன் ராமசாமி சங்கி ஆயிடுவாரு, பாஜகவுக்கு கொடி பிடிக்கிறாரு, அடிமை அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு. நியாயமா பேசினாலே இவங்களுக்கு பிரச்சனை, நியாயமா பேசினாலே பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது சார். உள்ளதை இருக்கிறத நம்ம சொல்றோம் சார். இப்ப அவர் அங்க போறாரு, அவர் அங்க போய் அவரால் டிஃபெண்ட் பண்ணி பேச முடியுதா? ஒண்ணும் முடியாது. இதே மாதிரி சார் அவங்க எல்லாம் பாஜக கேட்கறதுலாம் உனக்கு சார், தாவேகா என்டிகே எத்தனை கேள்வி கேட்கறாங்க. ஏய் பாஜக உள்ள வரக்கூடாது, நீங்க தானே உள்ள கொண்டு வந்தீங்க, நீங்க தானே முதல்ல அவங்களுக்கு 4 எம்எல்ஏ வாங்கி கொடுத்தது. அது என்னடா நியாயம்? இது என்ன நியாயம் அப்படின்னு அவங்க கேட்கறதுல என்ன இருக்கு? பாஜக கூட கூட்டணி வச்சு 2 அமைச்சரை உருவாக்குனது நீங்க, பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தது நீங்க, அப்புறம் பாஜக உள்ள வரக்கூடாது, பாசிச பாஜக, அது என்ன லாஜிக்குன்னு கேட்கறானுங்க. இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு இந்த தமிழ் பிரச்சனை நினைக்கிறேன், ஒரு டிவி கேட்கறேன், என்டி கேட்கறேன், உட்காந்து அவரை கேள்வி கேட்கறேன், அவருக்கு பதில் சொல்ல சிரிக்கிறாரு, குனிகிறாரு, எந்திக்கிறாரு, இருக்காங்க. 5 பேனலிஸ்ட் 6 பேனலிஸ்ட் போன் வச்சு அவ்வளவு முக்கியமா ட்ரம்போட வீடியோ கால் இருக்கிற மாதிரி அவ்வளவுதான். அவங்களால சார் இன்னைக்கு பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. இன்னைக்கு பாருங்க டிவில இருந்து அந்த அருண் ராஜா ஐஆர்எஸ் அவர் கேட்கிறாரு, என்னங்க விஜய் ஒரு ஊடகத்தை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு. ஆமா, ஊடகத்தை சந்திக்கவே மாட்டாரு. இல்ல சிஎம் ஸ்டாலின் என்னைக்கு சந்திக்கிறாரோ அன்னைக்கு அதுக்கான விளக்கத்தையும் சொல்றாரு. ஆமா, ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க, அவங்கள கொடுக்க மாட்டேன்னு நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, அவங்க கொடுக்கட்டும், இவர் கொடுத்துறாரு, அது மறுநாள் இவர் கொடுக்குறாரு. எதுல விஜய் கொடுக்குறாரு இல்லையா, அவர் பயப்படுறாரு, அவரு என்ன அரசியல் பண்றாருன்னே தெரியலன்றதெல்லாம் 2வது கதை. இவரு கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆமா, சிஎம் என்னன்னா சார் 152வது வாக்குறுதி சரியா இருந்தா சார், 520 வாக்குறுதி என்னமோ கொடுத்தாங்க, 152வது வாக்குறுதி என்னவோ. அதுல என்ன வேணா வாரம் இவர் அந்த வாரம் முடிவுல இவர் கொடுத்த வாக்குறுதிகளை அதுல ஒரு வாக்குறுதி, அந்த 520 வாக்குறுதி இல்ல 152வது வாக்குறுதி என்னன்னா, உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட வாரம் அவர் சந்திப்பாரா, யாரு சிஎம் சந்திச்சு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருப்பான்னு உங்கள்ட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாராம். இதையே ஒரு வாக்குறுதியா கொடுத்து இது வரைக்கும் 4 தடவை சந்திச்சிருக்காருங்க. இது வரைக்கும் 4 தடவை சிஎம் ஜேர்னலிஸ்ட் சந்திச்சிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா 2வது கேள்வி 3வது கேள்விக்கு ஆன்சர் கையில வச்சிருக்காரு.
முதல் கேள்விக்கு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்து என்ன கேட்க போறீங்க தெரியாது, ஆன்சர் இருக்குன்னு படிக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் அந்த 4 சந்திப்புமே இருந்திருக்கு. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதிலே இல்லாம இன்னைக்கு திமுக முழிக்கும் போது அவங்க நேஷனல் ட்ரோல், இன்டர்நேஷனல் ட்ரோல் ஆனாலுமே ஒன்றும் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். ஆமா, சமீபத்தில் என்டிடிவி பேட்டி ஒன்று வந்தது. என்னன்னா விஜய் அவர்களுடைய என்டிடிவி கொடுக்கப்பட்ட பதில்கள்னு பொதுவா எங்க கொடுத்தாரா சார், நீ பாத்தீங்களா? நான் பார்க்கல. அதான் என்னன்னா, ஒரு பிரிண்ட் மீடியாக்குன்னா அவர் பதில் சொல்லுவாங்க, வீடியோ வராது, வார்த்தைகள் மட்டும், கேள்வி பதில் அப்படின்றது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்குவோம். பட் என்டிடிவிங்கிறது ஒரு வீடியோ, அதாவது ஊடகம், மீடியா. அது வந்து ஒரு காட்சியா படுத்தக்கூடிய ஒரு மீடியா என்டிடிவி. அதுல போய் எப்படி பிரிண்ட் மீடியா மாதிரி பதில் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்றது இது எப்படி? சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு தரவு சொல்லிடுறது, இது யாரும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச இது உண்மையோ பொய்யோன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அஃப்கோர்ஸ் என்கிட்ட வந்த விஷயம், விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ செட்டப்ல, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கிட்டத்தட்ட அவர் வருவதற்கு முன்னால், அவர் வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்னால் 2 மணி நேரங்கள், ஓகே, தமிழ் ஜேர்னலிஸ்ட் நான் சொல்றது 2 மணி நேரங்கள், அவர் வீட்டுக்குள்ள போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை வெளியில கை காட்டுவாரா, வருவாரா, போவாரா, அவர் சார்ந்தவர் யாராவது வெளியில வந்து பெட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அவர் பின்னாடி நாயை விட மோசமா, அந்த வார்த்தையை பயன்படுத்துற, நாயை விட மோசமா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க யாரையும் சட்டையே பண்ணாமல், இங்க எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அவங்க யாரையும் ஒரு ஆளா கூட மதிக்காம, ஹிந்தியில இருந்து, அதாவது நேஷனல்ல இருந்து அந்த மீடியா வந்தாதான் எனக்கு வந்து அவ்வளவு கவரேஜ் இருக்கும், நான் அதுக்கு தான் சரியான ஆளு, நான் அங்கதான் கொடுப்பேன், இங்கெல்லாம் நான் யாரையும் மதிக்க மாட்டேன்னு அந்த ஒரு நினைப்புல என்டிடிவி ஒரு வகையில வர சொல்லியிருக்காரு சார். வர சொல்லியிருக்காரு. அவங்களும் ஒரு 4 பேர் கிளம்பி வந்திருக்கிறாங்க. வீடியோ எடுக்கக்கூடியதாக தான் பேச்சு, வீடியோக்காக செட்டிங்கும் போட்டு செட்டப்பும் பண்ணியாச்சு, ரைட்டுங்களா? அவருடைய பனையூர் பங்களால செட்டிங்கும் போட்டு செட்டப்பும் பண்ணியாச்சு. ஆனால் ஏதோ ஒரு நினைப்புல பயந்துட்டார். பயந்து இல்ல இதெல்லாம் இது வேண்டாம், எடிட் கூட பண்ணிக்கலாமே, இப்போ டேக் வாங்கலாம், கட் அதுதான் சார். இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க, நானும் பேசிட்டு இருக்கேன் சார், அந்த ஒரு வரி மட்டும் எடுத்துருந்தா எடுத்துட மாட்டீங்களா நீங்க? அததான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். இப்போ அதை கொடுத்துட்டு இல்ல இது ரீஷூட் கூட போலாம், நீங்க கண்டிப்பா பண்ணலாமே. எல்லாமே நீங்க லைவ் பண்ண போறது இல்ல, நீங்க ரெக்கார்ட் தானே பண்ண போறீங்க. கரெக்ட், அவ்வளவுதான் சார். நீங்க என்னென்ன கேள்விகள் கொடுத்தா கூட அதுல எல்லா கேள்வியும் இல்லைன்னா கூட ஒரு சில கேள்வி கேட்பேன். அதே மாதிரி நானும் இந்த 2 கேள்வியை கேட்பேன் சார், நீங்க எனக்கு டைம் கொடுப்பீங்க, நான் என்ன பண்ணுவேன், ஓகே அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு அளவுக்கு, அதுக்கு ஆன்சரே இல்லைனாலும் சரி ஏதாவது ஒன்று ஒப்பேத்துறதா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ரெடி பண்ண மாட்டேன்னா சார். எவ்வளவு பெரிய கரண்ட் தப்பர் ஷோல அப்ப, அதாவது ஜெயலலிதாவை அப்படியே ரோஸ்ட் பண்ணுவார் சார், கிரில் ரோஸ்ட் பண்ணுவார், அப்படியே உட்கார வச்சு அவங்க மைக்கை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க கரண்ட் தப்பர் மேல. அந்த மாதிரிலாம் ஒரு லீடர்ஸை பார்த்துட்டு இவரெல்லாம் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு சார். இந்த இவரு பின்னாடி தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கூட்டம் போகுது, அதுவும் இளவயது கூட்டம் போகுதுன்னா அதெல்லாம் கேவலம் சார். அதெல்லாம் கலைஞர்லாம் அப்படி உட்கார வச்சு அவர் பாட்டுக்கு பேசுவார். எவ்வளவு பெரிய கருத்துக்கள், ராமர்னா ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் போய் இலங்கையில வந்து அவர் இன்ஜினியரிங் படிச்சதாகவோ, இலங்கையில போய் அவர் வந்து பாலம் கொண்டதுனால நாங்களாம் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கும்பிடுங்க அப்படின்னு பேசுவார். அதே நேரத்துல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னை தொட்டவன் கேட்டான் அப்படின்னு பேசுவார். தைரியமா கேள்வி கேட்பாங்க சார். அவரு சார் கடைசி வரைக்கும் அவரு முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சது. நீ அவர் பேட்டிகளெல்லாம் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் சார். அவர் மேடை பேச்சுகளா இருக்கட்டும், பேட்டிகளா இருக்கட்டும். இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, எதுக்கு சார் நீங்க போய் அந்த என்டிடிவி அதுவும் ஆஃப் த ரெக்கார்ட்ல எடுக்கிறாங்க, வேற வழி இல்லாம இவங்க எல்லா செட்டிங்கோட எல்லாத்தையும் போய் அவ்வளவு செலவு பண்ணி போயிருக்காங்க சார். என்டிடிவி அவங்க மொத்த டீமே இங்க சென்னையில வந்து வேலை பார்க்குது. அவங்கள போய் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவ்வளவு பெருசா படிக்காதவர், கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சவர், பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சவர், தமிழ் பெரிய அளவில் இங்கிலீஷ் பேச தெரியாது, இங்கிலீஷ் ரெஸ்பான்சஸ் அவருக்கு பெருசா வராது, டிரான்ஸ்லேட்டர் இருந்தாதான் முடியும். அப்படிப்பட்டதை தைரியமா போய் தனி ஆள சிங்க மாதிரி பேசிட்டு வராரு சார். நீ கேளு, ஒரு இங்கிலீஷ் கேட்கிறாரு, பக்கத்துல அந்த அம்மா பாக்குறாரு, அந்த அம்மா தமிழ்ல சொல்லுது, அந்த அடி உழுது. நீ கேட்கிற என்ன கேளுனாலும் கேட்டுக்கோ, எனக்கு தெரிஞ்சவங்களும் நான் அடிக்கிறேன்னு அடிக்கிறாப்புல. அவருக்கு இருக்கிற தைரியத்துல துணிச்சல ஒரு 10% விஜய்க்கு இருந்தாலும் போகுது சார். ஆனா நான் முதலமைச்சர் தான் ஆவேன், நான் தான் முதலமைச்சர் உயிர் எடுக்கிறார். அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, என்ன கிங் மேக்கர், என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் தான் கிங் அப்படின்னு இருக்காப்புல. நான் ஜெயிக்கிறது தான் இருக்கேன், யாரும் ஜெயிக்கிறது, நீ ஜெயிக்கிறது எதுக்குனாலும் வந்துட்டு போ. நீ ஒரு தலைவனாக உன்கிட்ட பார்க்கும் பொழுது உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிற பேசிக் குவாலிட்டிஸ் கூட இல்லைன்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல சார். பொதுவா பார்ப்போம் சார், விஜய் அவர்களை பத்தி விமர்சனமோ அவர்களுடைய தவறுகளோ, ஜேர்னலிஸ்டா சரி, அரசியல் விமர்சகரா சரி, பார்வையாளரா சரி, நீங்க என்ன ஒரு கருத்தை தெரிவிச்சாலும் அது அவங்களை சென்று சேர்றதே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஒரு கரெக்ஷனா கூட அவங்க எடுத்துக்கிறதுக்கு இல்ல, விமர்சிக்கிற இன்னொன்னு சொல்றீங்க, நல்லா சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி அதை அவங்களை சென்று சேரவே இல்லை அப்படின்றீங்களே, அது நம்பர் 1. சென்று சேர்ந்தால் கூட அதை புரிந்து கொள்ளும் விதமே தவறா இருக்கு. ராஜ்மோகன் சார், மத்தவனை விடுங்க, ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளர், அவரு தான் கொள்கை பரப்புக்கு செயலாளர். அவர்கிட்ட விஜய் ஏசா பேச, நானும் விஜய் தான், இவரு விஜய் தான், இவரு விஜய். விஜய் எங்களை பேச விட்டு அழகு பாக்குறாரு. என்னடா பேசிட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு பண்ணுமா நாங்க, நீயா சிஎம்,
யாரு சிஎம், அவர் என்ன பேசுறாரு நான் கேட்கணும். நீ பேசு, நீ கஷ்டப்பட்ட வீட்டுல இருந்து வந்துக்கோ, நீ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, உங்க எல்லாத்தையும் அவர் வளர்த்து விட போறான்றதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஆளாளுக்கு போய் பேசிட்டு தானே இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சத. நாங்க என்ன கேட்கறோம்னு புரியுதா? விஜய்ன்ற ஒரு சிஎம் கேண்டிடேட்ன்றீங்களே, அந்த சிஎம் கேண்டிடேட் என்னைக்கு குவாலிட்டி, ஆமா அவர்கிட்ட இருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பேசிக் குவாலிட்டி, ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக்கான குவாலிட்டி இதுதானே. அதுக்கு பதில் சொல்லுங்கடா. இதுதானே சொல்றேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது சேரவே சேர்ந்தாலும் தப்பா சேருது. வழக்கமா விமர்சிக்கிறவர் விஜயனுடைய செயல்பாடுகள், அவருடைய படம், அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே விமர்சிக்கிறவர். ஆனா நீங்களே ஒத்துக்கிறீங்க அருண்ராஜ் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு, போட்டு ரோஸ் பண்றாங்களா டிஎம்கேவை, மத்த எதிர்கட்சி கூட இது எடுத்துக்கிறீங்க. இது ஒரு அரசியல் விமர்சகரா நம்ம இந்த இடத்துல எந்த கருத்தை எப்படி எடுத்து நியாயமா இருக்குது. இதுவே அவங்கள்ட்ட இல்லன்னா எப்படி? நான் ஒண்ணு சொல்லுவேன், காலையில வந்து NDTVல பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு உண்மையில நான் நினைச்சது என்னன்னா, அதாவது இத்தனை நாள் அவர் மேல வீசப்பட்ட மொத்த எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டாரு. ஆஹா, எங்கடா அந்த வீடியோன்னு தேடுறேன் உட்காந்து. எங்க சத்தியமா சார், இது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மூவ். எப்ப கொடுப்பாரு NDTVல போய் உட்காந்து, நீங்களா ஒரு ஆளாடா, NDTVல நான் கொடுக்குறேன்டா, நேஷனல் லெவலில் வியூஸ் வாங்குறேன் பாரு, நேஷனல் லெவலில் ரீச் வாங்குறேன் பாரு அப்படின்னு NDTVயோட கேள்விகளை சமாளிக்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு பாரு, எப்படி நான் இங்கிலீஷ்ல பதில் கொடுக்க போறேன் பாருன்னு அவர் ஏதோ ஒரு மாஸ் பண்ணி வச்சார். அவர் கொடுக்குற ஆன்சர் பூரா வருது, ஆனா அவரு வர மாட்டாரு. ஃபேக்கா இவங்க ஏஐல போட்டது 4-5 வருது வீடியோ, என்னடா ஒரிஜினல் விஜய் காணும் அப்படின்னு பார்த்தா வரல. ஆக எவ்வளவு பெரிய கோலைன்னு ஒரு பேர் வாங்கிட்டாரு. ஒரு சின்ன மூவ், அதை பாசிட்டிவ் ஆக்கிடலாம். அவர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு காலில் உட்காந்து 10 கேள்வி சார், சப்ப கேள்வி, மொக்கையான கேள்வி சார். இதை மட்டும் கேளுங்க, இப்ப இதை மட்டும் வச்சுக்குவோம், அடுத்து நம்ம அழகா கேட்டு கேள்வி ஒரு 10 கேள்வி ரொம்ப மோசமான ரொம்ப முக்கியமான தாவேக்கால இந்த போயிட்டு இருக்கானு தெரியுமா, சஸ்பென்ஸ் அப்படின்றானு தெரியுமா, அவனுக்கு கூட அது பதில் சொல்லுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியில அதை வீடியோல வராம சொல்லிட்டு அந்த ஆளு லைட்டா பாசிட்டிவா, அதாவது கம்ப்ளீட் பாசிட்டிவா மாத்திருக்கலாம். அதை அப்படியே மோசமாக்கிட்டாரு. இந்த இடத்துல அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களை பத்தி பேச வேண்டிய ஒரு கம்பாரிசன் கொடுக்க வேண்டியது என்னன்னா, அவருக்கு அது தேவையே இல்லை, அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எங்கேயோ துபாயில ரேஸ் ஃபார்முலா 1 கார்ல இருக்கக்கூடிய ரேஸ்ல இருக்கும்போது ஒரு கொடுத்த இன்டர்வியூல விஜய் பத்தி, அப்போ விஜய்க்கு இருந்த நெருக்கடியை பத்தி, அவர் ஒரு ஆக்டர்ஸ்னா அவருக்கு எந்த மாதிரி நெருக்கடி இருக்கு, இந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அந்த விஷயத்த அவர் வெளிப்படையா ஓப்பனா போல்டா அவர் சொல்லியிருந்தார். அவர் எப்படி, அவர் எந்த இடத்துல இருக்காரு, ஏன் இவர் வந்து ஆசைப்படுறாரு முதலமைச்சர்னு, ஆனா இவரு ஏன் இப்படி சொதப்படுறாரு அப்படின்றது இல்ல. அவருக்கு இருக்கிற போல்ட்னஸ்ல இவருக்கு ஒரு சதவீதம் கிடையாது சார். இதே இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்றார்ல, திமுகவை தீய சக்தின்றார்ல விஜய் சார், இவரே ஒரு கன்ஃபியூஷன், அதாவது ஒரு கன்ஃபியூஷனோட மூட்டை தான் நான் அவரை பாக்குறேன். திமுக தீய சக்தின்றார். பேட்டியில் நிஜமா சொல்லியிருக்காரு, கருணாநிதியோட இன்ஸ்பிரேஷன் இருக்கு. என்னடா லாஜிக் இது? திமுக தீய சக்தினா கருணாநிதியோட இன்ஸ்பிரேஷன் எப்படி மாற முடியும்? இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது நம்மள விடுங்களேன், அவங்க கேட்க மாட்டாங்க. திருப்பி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கருணாநிதியின் தமிழை நான் வணங்குகிறேன், போற்றுகிறேன், பற்றை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட ஏத்துக்கலாம். என்னமோ ஒண்ணு தமிழ் கருணாநிதியின் அரசியல் சாணக்கியத்தனத்தை மொத்தமாவே கருணாநிதினா நீங்க அவ்வளவுதானே. நீங்க என்ன சொன்னீங்க, கருணாநிதி சொன்னீங்க, அவர் என்ன பேட்டி கொடுக்குற ஸ்பான்டேனியஸ், நீங்களும் எதிர்க்கிறவர், பட் இருந்தாலும் அந்த ஸ்பான்டேனியஸ் மட்டும் தான் எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இது எதுக்கு சொல்லுறேன்னா, இந்த கருணாநிதி அவர்கள், அதாவது இந்த கருணாநிதி இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இந்த கருணாநிதி அவர்கள் வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு ஒரு ஃபங்க்ஷன் 2006 ஒரு ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் என்னை பாசத்தலைவன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டம் சுட்டுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அதை எதிர்த்து பேசியவர் கருணாநிதி. முன்னாடி நின்று எதிர்த்து பேசியவர் யாருன்னா அஜித். அப்ப கையை கட்டி நின்று கருணாநிதி வாழுகின்ற ஒரு மனிதர் கருணாநிதி செலவு வைக்கணும்னு பேசினவர் விஜய். இவ்வளவுதான் இவருக்கு அவருக்குமான வித்தியாசம். அஜித் முன்னாடி, அஜித்தினுடைய தைரியம் முன்னாடி, திராணி முன்னாடி, தெம்பு முன்னாடி விஜய் ஒரு ஆளை சார். சூப்பர் ஸ்டார் கைத்துருவாரு சார். மறுநாள் அவரை கூப்பிட்டு வீடியோ படுத்தினாங்க சார். வீடியோ போட சொன்னாங்க, நீங்க மன்னிப்பு கேளுங்க, வீடியோ போட. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் வேணா மரியாதை நிமித்தம் அவரை போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் போய் சந்திச்சுட்டு வெளில வந்துட்டார், முடிஞ்சது. ஒருத்தன் மன்னிப்பு கேட்கல, ஒருத்தன் வீட்டுல போய் நிக்கல அஜித். அதான் இவரு ஒரு படம் நடிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் கையெட்டி நிக்கிறாரு. டிஎம்கே ரோலிங் பார்ட்டி இன்னைக்கு வரைக்கும் கைகட்டி நிக்கிறாரு. எல்லா படத்துக்கும் கைகட்டி நிக்கிறாரு. எடப்பாடியாட்ட போய் கைகட்டி நின்றது என்ன, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள்ட்ட 2 படம், ஒரு படம் இல்ல 2 படம். தலைவா வந்து ஜெயலலிதா அவர்கள்ட்ட, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள்ட்ட மெர்சல், அதுக்கப்புறம் மாஸ்டர், அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஜனநாயகம், இப்படி எல்லாத்துலயும் கைகட்டி. அப்புறம் ஒரு படத்துக்கே கைகட்டி நிக்கிறதும் நீங்க அஜித் வந்து ஒன்னே கிடையாது. அது வேற கம்பெனிமா சார். ஒரு படம் ரிலீஸ் பண்றது நான் எல்லார்ட்டும் கைகட்டி நிக்க வேண்டியதா இருக்கு. நான் ஜெயிச்சு வரேன்டா, எங்கிட்ட எல்லாரும் கைகட்டி நிக்கிறான்ற ஒரு ஈகோவா என்ன சார்? இப்போ நீ ஜெயிச்சு வர, உங்ககிட்ட எல்லாரும் கை கட்டி நிக்கணும் அப்படின்றதுலாம் நீ எதிர்பார்க்கறதெல்லாம் ரைட்டு. அதுக்கு முன்னாடி நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு அசஸ் பண்ணாலே ரொம்ப மோசமா இருக்கு. ஹிஸ்டரியில இருந்து பிரசன்ட் வரைக்கும், இப்ப வரைக்கும்
இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து அவருடைய செயல்முறைகள் எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. அவசியம் அதை கிளாரிஃபை பண்ணணும்ல அவரு. அதுக்கப்புறம் தானே மக்கள் நம்பிக்கை, மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினதுக்கு அப்புறம் தானே சார் அவரு சார் சிஎம் அவர் வந்து சிஎம் ஆகணும்ன்றது அவருடைய ஆசை. அதுக்காக மக்கள் வேலை பார்க்கணும் எப்படி முடியும்? மக்கள் யாருன்னு பார்க்க மாட்டாங்களா? வெளிப்படையா இதை எடுத்துக்கலாமா? என்னன்னா தன்னுடைய ரசிகர்களுடைய தன்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை வாக்குகளாக மாற்றி தனக்கான சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் மிஸ்யூஸ் பண்றார். இந்த குற்றச்சாட்டை ஏன் வைக்க கூடாது சார்? அதாவது தாராளமா வைக்கலாம் சார். இன்னைக்கு வந்து அவரே வந்து இன்னைக்கு பேசும்பொழுது அவரே எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காரு சார். அவரே நானும் எம்ஜிஆர் வரும்போது இதெல்லாம் கேட்டாங்க, ஊழல் கட்சிங்கிறாரு. ஆமா, நீங்க அதான் யோசிங்க. நீ எம்ஜிஆர் ஒண்ணு அப்படின்னு நீயே நினைச்சுக்கிற, ரைட்டு, சந்தோஷப்படுற. அவரும் நடிச்சிருக்காரு, தெரியாதனமா அவர் நடிச்சிட்டாரு சார். ஆனா அவரு நடிச்சதை விட அரசியல் இருந்தது, அரசியல் பேசுனது, அரசியல் கத்துக்கிட்டு தான் ஜாஸ்தி. அதனாலதான் அவரால் ஈஸியா மக்களை வந்து சென்று சேர முடிஞ்சது. மக்களை வந்து அவரு, ஏன்னா படங்கள்ல அவரு எந்நேரமும் அரசியல் மட்டுமே பேசிட்டு இருந்தார். அதே நேரத்தில் படம் இல்லாம வெளியிலும் அரசியல் பேசினார். எம்எல்ஏவாக இருந்தார், எம்எல்சியாக இருந்தார், எல்லாமா இருந்துட்டு ஒரு கட்சியுடைய பொருளாளராக இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து கட்சி நடவடிக்கை என்ன, கட்சி எப்படி நடக்கும், கட்சியினுடைய மொத்த ஸ்ட்ரக்சர் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு வருஷத்துல 16 எம்எல்ஏ, ஒரு வருஷத்துல எதிர்கட்சி தலைவர். அவர் உள்ள இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர். 16 எம்எல்ஏ அவரை நம்பி வந்துட்டாங்க ஒரே வருஷத்துல. அடுத்த தேர்தல் அந்த வருடம் 72 வர்றாரு, 73 தேர்தலில் ஜெயிக்க முடியுது அப்படின்னா இவரால் தேர்தலில் நிக்கவே முடியலையே. இவரும் எம்ஜிஆரும் ஒப்பீடுன்னு சொல்லி இவருடைய அந்த தாவேக்காவினுடைய பீரங்கிகள் தான் பேசிட்டு இருந்தாங்க என்பதை இவரே பேசிட்டு இருக்காரு. நானும் எம்ஜிஆர் ஒண்ணுதான். எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க, எதுக்கு ஊடகத்தை சந்திக்க மாட்டீங்கன்னு கேட்டாங்க. ஏன்டி இப்ப அதெல்லாம் கேட்கறாங்க? நான் அவர் ஒண்ணுதான் அப்படின்றாரு, கூச்சமே இல்லாம. அப்ப உள்ள காலகட்டம் என்ன, அப்ப உள்ள மக்களுடைய அறிவு என்ன? அப்ப எவனுமே படிக்கல சார், எவனுமே படிக்கல. குறைந்தபட்சம் ஒருத்தன் படிச்சதுன்னா அவன் பிஹெச்டி முடிச்சிருப்பான். அப்பவும் இது ஒன்னா தூய சக்தி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றாரு, மற்ற எல்லாரும் ஊழல்வாதிகள் சொல்றாரு. திண்டுக்கல் சீனிவாசன் இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காரு. நீங்க ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, அதுல ஒயிட்டா எவ்வளவு வாங்குறீங்க, அன் அக்கௌண்ட்ல எவ்வளவு வாங்குறீங்க, வெளிப்படையா சொல்ல முடியுமா? சிம்பிளா ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. இது நியாயமான கேள்விதான். அதான் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து 1995 ஒரு பேட்டி இதே மாதிரி. அப்பெல்லாம் அவரெல்லாம் இன்டர்வியூ, இப்பவுமே இன்டர்வியூ கேட்டீங்கன்னா போட்டு தெரியுதோ தெரியல என்னதான் அடி நொறுக்கிட்டு போயிருவாரு, தெரியுமா இல்லையா? நீங்க அதுக்கப்புறம் ஆமா, அதுக்கப்புறம் நீ என்ன எவன அடிச்சுட்டு சாவானு அங்கங்க பத்தி தெரியும். இவரு பாட்டுக்கு சொல்லிட்டு ஒரு பாய்ஸ் போயிருவாரு. அதுக்கப்புறம் கார் வெளியில போய் வெளியில விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு அசட்டு தெரியும் சார். நீங்க அதெல்லாம் விஜய்கிட்ட இருக்கு. விஜய்னால இப்ப என்னன்னா ப்ராப்பர் ஒரு டாக்குமெண்டட் ஒரு பிளான், எந்த பயம், ஒரு பிளான்டா ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜ்டு பெர்ஃபார்மன்ஸ் அவரால் பண்ண முடியும். அவ்வளவுதான். ஒரு இம்ப்ராம்டு நீ பண்ணுனா பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சூப்பர் ஸ்டார்லாம் அப்படிதான் பண்ணிட்டு அப்படிதான் 95 நீங்க நான் உங்களுக்கு கேள்வி 95 அப்படிதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, நான் ஆமா பிளாக் வாங்கினேன், பணம் நான் வாங்கினேன், உண்மை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இப்ப பாருங்க, நீ இன்கம் டேக்ஸ்ல போய் கேளுங்க. சென்ற வருடம் அதுக்கு முந்தின வருடம் நான் தான் ஹையஸ்ட் இன்கம் டேக்ஸ் பேயர், எனக்கு விருது கொடுத்தாங்க அப்படின்னு பேசுவார். 95 96 எதிர்த்துக்கிட்டு இருப்பாரு. ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆட்சி மாற்றம், ஜெயலலிதா அவர்களே தோத்து போன சரித்திரம் ஒரு வரலாறு அந்த 96 ஆட்சி மாற்றம் தான் நடந்தது, ரைட்டுங்களா? அந்த மாதிரி இவர் வந்து ஆமா நான் வாங்கணும்னு சொல்ல மாட்டாரு. மாறாக 2015 புலின்னு ஒரு காவியத்தை எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த படத்துல இப்படிதான் 5 கோடி 5.5 கோடி அக்கௌண்ட்ல காமிச்சிட்டு மீதி 10 கோடி வந்து கேஷ்ல வாங்கியிருக்காரு. கேஷ்ல வாங்கி அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டல, டிசிஎஸ் பிடிக்கல. இதுல டிசிஎஸ் பிடிச்சிருவாங்கல்ல, அது டிசிஎஸ் பிடிக்கல. அதுக்கப்புறம் ரைடு போய் 15 கோடி மொத்தமா கணக்குல காட்டாம 5 கோடி மட்டும் கணக்குல காட்டிருக்கீங்க, மீது 10 கோடி ஏன் காட்டுற அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்கம் டேக்ஸ் 1.5 கோடி ஃபைன் போட்டு அந்த ஃபைனை கட்ட மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இப்ப பதில் சொல்றாங்களே சார். இப்ப நானே வந்து அந்த சம்பந்தப்பட்ட கட்சியின் சார்ந்த நபரை எடுக்கும்போது 3 வருடம் கழித்து தான் எடுத்திருக்காங்க. அப்ப அது உள்நோக்கம் இருக்கு. அப்பவே அந்த வருஷமே நீங்க போட வேண்டியதானே? அப்ப 3 வருஷம் கழிச்சு போறீங்கன்னா இதுல என்ன? அப்ப அது பண்ணது கரெக்டா இல்லையா? அது கேட்டீங்க இல்லையா? அது பண்ணது கரெக்ட்னு பேசவே மாட்டானே சார். கரெக்ட் தப்புன்னு பேச மாட்டானே. அவரு லேட்டா அவரே மேல்முறையீட்டுக்கு அதான் போனாரு. நீங்க லேட்டா ஃபைன் போடுறீங்க, எப்படி ஃபைன் போட முடியும்னு அவர் மேல்முறையீட்டுக்கே போறாரு. ரைட், ஓகே. லேட்டா ஃபைன் போட்டது ரைட். அப்போ ஃபைன் போட்டாங்கல்ல, அப்போ நீ தப்பு பண்ணி ஃபைன் போட்டாங்க. நீ தப்பு பண்ணே இல்லையா சொல்லு, சொல்றது ஒரு ஆன்சர் இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சு. நான் தப்பு பண்ண, நீ லேட்டா கண்டுபிடிச்சிட்ட, அதனால என்ன நான் நிரபராதி. இப்ப நான் தப்பு, அப்ப நான் தப்பானவன், லேட்டா கண்டுபிடிச்சா என்ன தப்பானவன்ற நீ அதானே அப்படின்ற மாதிரி போகுது சார் இது. அதனால அந்த ஆளெல்லாம் வந்து இது இல்லை சார். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம அந்த ஒரு ஆங்கிளை பிடிச்சி போனா பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதாவது மோஸ்ட் கரெக்டட் பர்சன் இன் தமிழ் சினிமானா அவர் தான், இருந்த வரைக்கும் அவர் தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜேவியர் பிரிட்டன் அவருடைய மாமா வச்சு இந்த மாஸ்டர் படத்தை எடுத்தாங்க சார். அது பாத்தீங்கன்னா 2019 எடுத்து முடிச்சாங்க. அப்ப கொரோனா வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து அவர் வாங்கின கடன், பைனான்சியல் வாங்கின கடனுக்கு வட்டி போய்கிட்டே இருக்கிறதுனால அழுத்தம் கொடுத்து எடப்பாடியார்ட்ட
அந்த காலத்து அந்த டைம்ல கொரோனால அவன் செத்துக்கிட்டு இருக்கான், எனக்கு 100% ஆக்கியபென்சில தியேட்டரை கொடுக்க சொல்லுங்கன்னு போய் சீட்டை வந்து 50%ல இருந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ரிக்வெஸ்ட் வச்சாரு. போட முடியாது, லெஃப்ட் ஹேண்ட் அனுப்பிட்டாரு, அதெல்லாம் முடியாது, உன் இஷ்டத்துல கொடுக்க முடியாது, அவன் செத்துக்கிட்டு இருக்கான், உனக்கு இப்ப 100%. சார் இந்தியாவிலே இந்த கோரிக்கையை ஒரு சிஎம் போய் வச்ச நடிகர் இவர் மட்டும் தான் சார். எல்லாவனுக்கும் படம் ஹோல்ட்ல இருந்தது. சூர்யாலாம் அவர் நினைச்சிருந்தாருன்னா சூரிய போட்டு ஒரு படம் ஓடிடில இறங்கினாரு, அவருக்கு லாஸ்ட் பெரிய ஹிட்னாலே தான் ஓடிடில இறங்கினாரு. அது வெளியில இறங்கினா வேற மாதிரி ஆயிருக்கும், அவருடைய கிராஃபே வேற மாதிரி இருந்திருக்கும். இறங்கினாரு இவரு, நான் தியேட்டர்ல தான் இறக்குவேன் அப்படின்னு 50% 100% ஆக்கியபென்சி எனக்கு தாங்கன்னு எடப்பாடியார் வீட்டுக்கு போய் 5 மணி நேரம் காத்திருந்தாரு. எடப்பாடியார் முடியாதுன்னு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் கூட அவங்க மன்றத்துல கொடுத்து டிக்கெட்டை மன்றத்துல கொடுத்து எல்லாமே சார் ஒவ்வொரு விஜய் ஃபேனுக்கும் தெரியும் சார், ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ 100% ஆக்கியபென்சி தான் சார் பார்த்தாங்க. உண்மை சார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சேவை செஞ்சது விஜய் மக்கள் இயக்கம். எவன் பேசுறான்? எவனும் பேச மாட்டான். இந்த மாதிரி இந்த சைடுல இந்த ஆங்கிள் நீங்க பேசுனீங்கன்னா நான் ஒரு நாள் உட்காந்து பேசுவேன். எவனை வேணாலும் கூட்டத்து உட்காரங்க பேசுவேன். ஆனா என்ன அவங்க அதாவது மைண்ட் லெவல்ல, அதாவது உணர்வு லெவல்ல, நரம்பு லெவல்ல கரெக்ட் ஆச்சு சார். அவனுக்கு விஜயை வச்சு என்னத்தையாவது நம்ம சம்பாதிச்சிடணும், எப்படியாவது 2 கோடி ரூபா அன்னைக்கு சொல்றாங்க. அன்னைக்கு விகடனில் எழுதியிருக்காங்க, விகடனில் 2 கோடி ரூபா கட்சி பொருள் டிடி எடுத்து கொடு உனக்கு சீட்டு, அவ்வளவுதான், சிம்பிள். இதுதானே சார் திமுகவும் பண்ணிட்டு இருந்தது, அண்ணா திமுகவும் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் அவங்க ஊழல் கட்சி, ஊழல் சக்தி, தீய சக்தி, நீ என்ன விளங்கின சக்தி, நீ என்ன வெண்ண சக்தி? கேள்வி வருதா இல்லையா? காசை வாங்கி போட்டு நீ சீட்டை கொடுக்க போற அப்படின்னா அவன் அந்த காசை தானே ரெக்கவர் பண்ணுவான். இதுதானே லாஜிக், பேசிக் லாஜிக் இதுதானே. இப்போ இதைத்தான் நீ பண்ண போறா அப்புறம் என்னதான் இருக்கு? அதனால இது வந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி. இவர் எதுவும் பண்ண மாட்டாரு, மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டாரு. மக்கள் மேல தைரியமா வந்து நின்று பேசு தயங்குறாரு சார். கரூர்ல செத்துட்டாங்க சார், கரூர்ல செத்துட்டாங்க. நான் சொல்றேன், ஒரு சத்யநாராயணசாமி நான் சொல்றேன், அது காரணமே விஜய் தான். ரைட்டுங்களா? மக்கள் எல்லாரும் சொல்றாங்க அதற்கு ஏதோ ஒரு வகையில் நீங்க காரணமா இருந்திருக்கீங்க, அந்த உருத்து இல்லாம ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேட்கறாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, நியாயமா யோசிக்கிறாங்க. அதை ஒட்டி உடனே வருது ஆயுத பூஜையை நாங்க கொண்டாட மாட்டோம். சரி, ஓகே, கொண்டாடல. அதுல இருந்து ஒரு 10 நாளுக்குள்ள ஆயுத பூஜை வருதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு 1.5 மாசத்துக்குள்ள இது வருது, இது தீபாவளி வருது. தீபாவளி யாரும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாரும் பண்ண வேண்டாம் இவரே அறிக்கை வர்றாரு. ரைட், ஓகே. அது வந்து ஒரு மாசத்துல டிசம்பர்ல கிறிஸ்துமஸ் வருது. கிறிஸ்துமஸ் மட்டும் துள்ளி குதிக்கிறீங்க எப்படி? அந்த ஒரு மாசத்துல எல்லாம் போயிருச்சா? சித்து பண்ணலாம் அதுக்குள்ள என்ன பிராப்தம் அடைஞ்சிட்டானா? எப்படி? புரியுது. அதற்கு அடுத்து பொங்கல் கொண்டாடல. அவ்வளவுதான். யோசிங்க, இந்த லாஜிக்கெல்லாம் யோசிங்க. அந்த ஆளு அதெல்லாம் ஒரு மோசமான தாட்டோட, ஒரு மோசமான பேக்கிங்கோட வர்றாரு. அதை மக்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் மக்கள் ஒழுங்கா இருப்பாங்க. இல்லைன்னா மாட்டிக்கிட்டு அடுத்து சிக்கதான் போறோம். ஆமா, பல்வேறு தகவல்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நிலை மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.